குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், இன்னைக்கு நாம நல்வழி என்ற செய்யுள் பகுதியை பார்க்கலாமா? நல்வழி என்ற இந்த செய்யுள் பகுதியை எழுதினவங்க ஔவையார். இவங்க தான் ஔவையார். ஔவையார் நல்வழி என்ற பாடல்ல மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நூலுக்கு பேர் நல்வழி. இந்த நல்வழி பாடலில் வரக்கூடிய கடின சொற்களுக்கு முதல்ல பொருள் தெரிஞ்சுக்கலாமா? அடி சுடும், பாதங்களை சுடும், நல் கூர்ந்தார், வறுமையில் உள்ளவர், இசைந்து, ஒப்புக்கொண்டு. இப்போ நாம் பாடல் பகுதிக்கு போகலாமா? ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இந்த பாடலோட பொருள் என்னன்னு சொல்லட்டுமா குட்டீஸ்? ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும், ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மலர்பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டும்போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும், அதுபோல நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. தம்மிடம் பொருள் வேண்டும் என்று வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாது தம்மால் முடிந்தவற்றை கொடுத்து உதவுவார்கள் என்று ஔவையார் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. குட்டீஸ், நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? இப்போ இந்த பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சொல்லலாமா? ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இப்போ இதை நாம் பாடலாமா? ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. என்ன குட்டீஸ், இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.